ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் டு ஃபார்ம் விஜய் பார்வதி வந்துட்டு பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான விஷயம், அதை பற்றி பேசலாம். ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், பிடிக்கலாம் விட்டுருங்க. அது அவ்வளோதான், பிடிக்கலாம் விட்டுருங்க. அதை திரும்ப திரும்ப வந்து கொச்சப்படுத்த வேணாம். என்னுடைய இது உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. சரி, இக்னோர் நெகட்டிவிட்டி. உங்களுக்கு நெகட்டிவிட்டியே தோணுதுன்னா விட்டுருங்க. அடுத்தவங்களை வந்து அதாவது ஒருத்தர் அசிங்கப்படுத்த ஏன் இன்னொருத்தரை வந்துட்டு கேவலப்படுத்துறீங்க, நம்ம தலை டைலாக் சொல்லியிருப்பல, அவ்வளோதான். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, காலையிலேருந்து ஒரே ஃபீலிங்ஸில் இருந்தாங்க. விஜய் பார்வதி படுத்த மாதிரியே இருந்திருப்பாங்க. இவரும் போயிட்டு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்துருப்பார். நம்ம கமருதீன் செம்மையாக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். இன்றைக்கி கமருதீன் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது ஒரு சீரியலில் வந்து காதலாக டைலாக் பேசுவாங்களே, அந்த ஒரு காதலியை வந்துட்டு காதலை வந்துட்டு இது பண்ணுறது, அந்த ஒரு ஆதரவாக பேசுகிறது, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு 2 நாள் தாங்க இருக்குது. எங்கள் அம்மா வந்தால் என்ன ஆப்பத்தில், எங்கள் அம்மா கூட யார் யார் வரலாங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா கூட வந்துட்டு பிறந்தவங்க மொத்தம் இப்போ 12 பேர், அப்பா கூட 8 பேர், எல்லாம் கிரிமினல் லாயர் சார் சொல்லி வச்சுருக்காங்க. பயமாக இருக்குது அவங்களுக்கு. பிக் பாஸ் பண்ண வேலை தான் இது எல்லாமே. பிக் பாஸ் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்தால் கூட இவங்களுக்கு இவ்வளோ தோணு இருக்காது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சூப்பராக கமருதீன் வந்து அழகாக வந்து என்ன அடித்தா கூட வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு வந்துருச்சு மனசுக்கு, எனக்கு பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக. நிறைய விஷயங்கள் நானே உனக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன், 30 நாள் கழித்து நம்ம முடிவு பண்ணுவோம், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள். அது சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் பதப்பதுக்கு, எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்க தெரியல, என்ன நினச்சிருக்காங்க தெரியல. அதே மாதிரி நம்மளை வந்து வெளியில் வந்து கெட்டவங்க நினச்சிருப்பாங்களே, அவங்கள முதல்ல இங்கே வந்து விளையாட சொல்லு, அப்போ தெரியும் யார் கெட்டவங்க யார் நல்லவங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு எல்லாமே நல்லவன் சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்து எல்லாமே நல்லவன் கிடையாது. நல்லவனாக தான் அவன் கடவுள். அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா, இங்கே சுற்றி கேமரா இருக்கிறனால அவங்களோட விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகுது. நம்மளை சுற்றி கேமரா கிடையாது, அதனால் நம்மளை பற்றி எக்ஸ்போஸ் ஆகலை. இதுதான் ஒரு விஷயம். ஸோ அதை வந்து அவர் அங்கே அழகாக சொல்கிறார். எல்லாருமே இங்கே வந்துட்டு கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க கிடையாது, எல்லாருமே வந்துட்டு இதுதான். அவங்க இங்கே வந்து விளையாண்டாங்க தெரிய போகுது, நீ அதெல்லாம் பற்றி யோசிக்கிற அப்போ நம்ம அவர் கமருதீன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நீ கவலைப்படாத, நான் உனக்காக நிற்பேன், சிங்கிளாக வரேன், அப்படியே அந்த ஹீரோ டைலாக்லாம் விடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கேமை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. 2 பேர் எஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வெற்றி குறி போடுவாங்க பாருங்க, அது மாதிரி போட்டு அப்படியே அதுக்கப்புறமா ஏன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்வதி அந்த பக்கம் சபரிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சபரி, நீ கொடுத்த ஐடியா சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்ட்டு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் பார்வதியோட இந்த பழைய கேம் செம்மையாக வரும். நல்ல முடிவு தான் விஜய் பார்வதி எடுத்திருக்காங்க. இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.